பழைய ஏற்பாடு முக்கியமா? புதிய ஏற்பாடு முக்கியமா? சர்ச்சுக்கு போகணுமா? போகக்கூடாதா? தசபாகம் கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாதா? இந்த கேள்வி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதற்கு பதில் தெரிகிறதுக்கு முன்னால் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். நித்திய ஜீவன் வேணுமா? வேண்டாமா? அதாவது நம்முடைய மரணத்தின் கடைசி நாள் என்று நம்முடைய சரீரம் உயிர்த்தல வேணுமா? வேண்டாமா? அதாவது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. அதாவது இயேசுடைய வசனத்தை புசித்து அதன்படி நடந்து அதை கை கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறவர், இந்த தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறவர் என்று விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. ஒருவன் என் கற்பனையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசு சொன்ன வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம கை கொண்டால் அதன்படி நிலைத்திருந்தால் நாம் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆகவே நித்திய ஜீவனுக்கு வழி, நம் உயிர்த்தல ஒரே வழி இயேசு வாய் திறந்து சொன்ன மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் இருக்கிற அவருடைய வசனங்கள், மத்தேயு 5:6 இருக்கிற மலை பிரசங்கம். ஏன்னா இந்த வசனம் தான் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கும், தேவன் தங்கும் ஆலயமாக நம்முடைய சரீரத்தை